வணக்கம். ஒரு மனிதனோட மொத்த வாழ்க்கையும் அவன் செஞ்ச கணக்கில்லாத பாவங்களையும் ஒரே ஒரு நாள்ல மாத்தின ஒரு விரதத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் மோகினி ஏகாதசி. அதோட அளவிட முடியாத சக்தியை விவரிக்கிற இந்த தெய்வீகமான கதைக்குள்ள நாம இப்ப போகலாம். இந்த விரதத்தோட மகிமையே ரொம்ப விசேஷமானது. ஒருவேளை உங்களால விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த கதையோட பெருமைகளை முழு மனசோட கேட்கறதுனாலேயே விரதம் இருந்த புண்ணியத்துல ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். வாங்க, அந்த பலனை பெற நாமளும் தயாராவோம். இந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான கேள்வியோட தான் தொடங்குது. இந்த கேள்வியை கேட்டது யாருன்னா தர்மத்தின் தலைவனான யுதிஷ்டர மகாராஜா. கேட்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட. மனுஷன் படுற துன்பத்துக்கும் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற பாவத்துக்கும் ஒரு தீர்வே கிடையாதா? ஒரு வழிகாட்டுதல் இல்லையா? ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் தான் யுதிஷ்டிரர் இந்த கேள்வியை கிருஷ்ணர் கிட்ட வச்சாரு. ஓ ஜனார்தனா, எல்லா பாவங்களையும் எல்லா துயரங்களையும் அடியோடு நீக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற விரதம் எது? யுதிஷ்டிரரோட கேள்விக்கு பகவான் கிருஷ்ணர் நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா இன்னும் ரொம்ப பழமையான பகவான் ஸ்ரீ ராமருக்கும் வசிஷ்ட முனிவருக்கும் நடுவுல நடந்த ஒரு உரையாடல மேற்கோள் காட்டி பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுவே இந்த கதை எவ்வளவு காலத்தால் அழியாததுன்னு நமக்கு உணர்த்துது இல்லையா? பகவான் ஸ்ரீராமர் அன்னை சீதையை பிரிஞ்சதால தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாரு. அந்த பெரும் வேதனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி தேடி வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்கிறாரு. அந்த கேள்வியிலிருந்த வலி நம்மளாலே உணர முடியுது. அப்போ வசிஷ்டர் ராமரோட அந்த பெரும் துயரத்துக்கு ஒரு வழியை காட்டினாரு. அதுதான் மோகினி ஏகாதசி. இதோட நோக்கம் வெறும் பாவங்களை அழிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலக மாயிலிருந்தே நம்மளை விடுவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த பதிலுக்குள்ள வசிஷ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஊமை கதையை சொன்னாரு. இப்போ நாம அந்த கதைக்குள்ள தான் போக போறோம். தனாபால்னு ஒரு புண்ணியமா இருந்தாரு. ரொம்ப நல்ல வணிகர். ஆனா அவரோட கடைசி மகனான திருஷ்டபுத்தி இருக்கானே, அவன் அப்பாவுக்கு நேர் எதிர். பாவம் செய்வதிலேயே மூழ்கி போனவன். பாவங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி. திருஷ்டபுத்தியோட வாழ்க்கையில அது அப்பட்டமா தெரிஞ்சது. முதல்ல அப்பாவோட பணத்தை வீணாக்குனா, அப்புறம் பெரியவங்கள மதிக்கல. அதனால குடும்பமே அவனை வீட்டை விட்டு துரத்திடுச்சு. ஊரே அவனை ஒதுக்கி வச்சுது. கடைசியில அரசனோட காவலர்கள் அவனை நாட்டை விட்டே விரட்டி அடிச்சாங்க. அவன் எல்லாத்தையுமே இழந்தான். எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்கேயும் சும்மா இல்ல, விலங்குகளை வேட்டையாடி கொன்னு தான் பசிய தீர்த்துக்கிட்டான். அவனோட வாழ்க்கை இன்னும் பாவத்தால இருண்டு போச்சு. ஆனா வாழ்க்கை எவ்வளவுதான் இருண்டு போனாலும் ஒரு சின்ன ஒலிக்கிற்ற போதும் இல்லையா? திருஷ்டபுத்தியோட விதியே மாத்தின அந்த திருப்புமுனை அந்த காட்டுல தான் நடக்க போகுது. அந்த நேரத்துல கௌண்டேன்ய முனிவர் கங்கையில நீராடிட்டு அந்த வழியா வந்தாரு. அப்போ அவரோட உடம்புல இருந்து சிந்தின ஒரே ஒரு சொட்டு புனித நீர் அதிர்ஷ்டவசமா திருஷ்டபுத்தி மேல பட்டுச்சு. அந்த ஒரு நொடியில எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அந்த ஒரே ஒரு துளி தண்ணி அவனோட பல நாள் பாவ அழுக்க கழுவுன மாதிரி இருந்துச்சு. அறியாமை விலகி அவன் அந்த முனிவரோட கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சான். மகானே, நான் செஞ்ச பாவத்துக்கு அளவே இல்ல, தயவு செஞ்சு இதிலிருந்து விடுபட எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கெஞ்சினான். அது வெறும் வார்த்தை இல்ல, இதயத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான மாற்றம். அவனோட அந்த உண்மையான மனமாற்றத்தை பார்த்த முனிவர் அவன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. கௌண்டன்ய முனிவர் மோகினி ஏகாதசியோட அளப்பரிய சக்திய விளக்கினாரு. நீ ஒரு சுமேருமலை அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தா கூட இந்த விரதம் அதையெல்லாம் நொடியில அழிச்சுடும்னாரு. அது மட்டும் இல்ல, பல ஜென்மங்களா நம்மள தொடர்ந்து வர்ற கர்ம வினைகளையும் இது தூய்மைப்படுத்தி மாயைங்கிற தடைய நீக்கும் வல்லமை வாய்ந்ததுன்னு சொன்னாரு. சரி, முனிவரோட அறிவுரையை அப்படியே கடைபிடிச்ச திருஷ்டபுத்திக்கு என்ன ஆச்சு? அவனோட வாழ்க்கையில நடந்த அந்த நம்ப முடியாத மாற்றத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாற்றத்தை நீங்களே பாருங்க. பாவத்துல மூழ்கி குலைஞ்சு கிடந்த அதே திருஷ்டபுத்தி அந்த ஒரே ஒரு நாள் விரதத்தை அனுசரிச்சதுக்கு அப்புறம் தெய்வீக ஒளி பெற்றவனா மாறி நிக்கிறான். இதுதான் மோகினி ஏகாதசியோட சக்திக்கு உண்மையான சாட்சி. அவருடைய பாவங்கள் எல்லாமே முழுசா அழிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு தெய்வீகமான உருவம் கிடைச்சது. கடைசியா கருட வாகனத்துல ஏறி நேரா பகவான் விஷ்ணுவோட இருப்பிடமான வைகுண்டத்தையே அடைஞ்சான். இதுதான் அவனோட பயணத்துல கிடைச்ச உச்சக்கட்ட விடுதலை. இப்போ கதை மறுபடியும் யுதிஷ்டிரர் கிருஷ்ணர் உரையாடலுக்கு வருது. பகவான் கிருஷ்ணர் இந்த கதையோட முக்கியமான தார்மீகத்தை, அந்த பாடத்தை இறுதியா சொல்றாரு. இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வருது. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, எவ்வளோ பெரிய புண்ணிய யாத்திரை போனாலும், பெரிய யாகம் செஞ்சாலும், இல்ல வலிய தான தர்மங்கள் செஞ்சாலும் அது எதுவுமே இந்த ஒரு மோகினி ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு ஈடாகாதுன்னு. இந்த ஒரு விரதம் மற்ற எல்லா புண்ணியங்களையும் விட உயர்ந்தது. நாம இப்போ செஞ்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா?
இந்த ஏகாதசியோட மகிமைகளை கேட்கறதும் சரி, மத்தவங்களுக்கு சொல்றதும் சரி, ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதுக்கு சமமான புண்ணியத்தை நமக்கு தரும். இந்த கதை ஏதோ ஒரு கற்பனை கதை கிடையாது. இது ரொம்ப பழமையான கூர்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான நிகழ்வு. அதனால இது இந்த விளக்கத்துக்கு இன்னும் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. இந்த தெய்வீகமான கதையோட பலன் நாம இத கேட்டதோட முடிஞ்சிடாது. திருஷ்டபுத்திக்கு அந்த முனிவர் எப்படி வழிகாட்டினாரோ அதே மாதிரி நாமளும் இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு பகிரும்போது தான் இதோட நோக்கம் முழுமையடையுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை நீங்க மத்தவங்களுக்கு பகிரும்போது ஒரு காலத்துல திருஷ்டபுத்தியோட வாழ்க்கை மாறின மாதிரி வேற யாருடைய வாழ்க்கையாவது மாறுறதுக்கு இது ஒரு சின்ன தூண்டுதலா இருக்கலாம் இல்லையா? ஜெய் ஸ்ரீஹரி.